வணக்கம் நீ சொல்லிடு. அப்புறம் கோச்சிப்பாங்க, இவனை வச்சுட்டு என்ன பண்றது? எங்க அவர் பேச விட மாட்டாருங்க என்ன. அட பேச விடுங்க மச்சான், அதானே பாயிண்ட் வரட்டும். அட விடு. சரிங்க, விஷயம் என்னன்னு பார்த்தனா 50,000 ரூபாய்க்கு கேமரா ஃபோன் அப்படின்னு வைங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கிற டிவைஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு சஸ்பென்ஸை பிரேக் பண்ணலாம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி டைட்டில்ல பார்த்திருப்பாங்க. நல்ல நியூஸ்ங்க. ஆமா, 48,000 ரூபாய்க்கு Oppo Find X8 அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய எல்லாருமே பரவச நிலையில. அதாவது 80,000 ரூபாய் ஃபோன். சரி, கரெக்ட் தான். அது 70,000 ரூபான்னு சொல்லு. சரி, 70,000 ரூபாய் ஃபோன். அப்படி பார்த்தா கூட 20,000 ரூபாய் லாபம் ஆச்சே. எஸ், இந்த டீல்ஸ்ல ஃபோன் வாங்குனவங்க யாருப்பா அது? சரி பொறு, இது வந்து கிரேசி டீலா இருக்குது. இது வந்து நமக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முஸ்டாக் ப்ரோ தான். இதுக்கு முன்னாடி முஸ்டாக் ப்ரோ வந்து ஒரு 2 வீடியோக்கு வந்திருப்பாரு. அது முஸ்டாஷ், இவர் முஸ்டாக். ஆமா, சக்லிங் முஸ்டாக்லாம் ஞாபகம் இருக்கா? கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி நம்ம முகமது முஸ்டாக். ஸோ அதான் இவரு தான் இப்போ இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்காரு, வாங்கினால வெரிஃபை பண்ணிட்டாரு. இது எப்படி ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் டீட்டெயில் கொடுத்தாரு. சரி, மொத்தம் Oppo Find X8 நீங்க வாங்க முடியுங்க 48,000 ரூபாய்க்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ இந்த 48,000க்கு வேற ஏதாவது கேமரா ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா iQOO 12 42,000க்கு இப்போ இருக்கு. iQOO 12 ஆல் ரவுண்டர் வேற கேமரா மட்டும். ஓகே, ஆல் ரவுண்டர். ஸோ அப்போ 40 to இந்த 50க்குள்ள Xiaomi 14 இருக்கு. Xiaomi 14 13 வந்து ஆல்ரவுண்டரா? இப்போ அடுத்து இதெல்லாம் தாண்டி இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூ கமர் வந்திருக்காரு. அவர் பேர் தான் Oppo Reno 13 Pro. சரியா, அதுவும் இப்போ இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் டிவைஸுங்க. இதை தாண்டி வந்து பழைய பிளேயர்ஸ். இதுவும் Oppo Reno 13 Pro Find X8. Find X8 வந்து 9400 இருக்கும். ஆனா ரெனோல வந்து 8350 தான் இருக்கும். ஆனா இதுல Find X8ல அது மட்டும் இல்ல, உனக்கு 120x வரைக்கும் ஜூம் பண்ணி சும்மா போட்டோ நச்சுக்கு எடுக்கலாம். ஓரளவுக்கு வந்து டெலிஃபோட்டோலயே கொஞ்சம் மேக்ரோ பெட்டரா எடுக்கலாம். சொல்ல போனா OnePlus 13 அதுல பெட்டரான போட்டோஸ் எடுக்க முடியும் ஒரு சில ஆஸ்பெக்ட்ல. சோ இதெல்லாமே அட்வான்டேஜா இருக்கு. சோ நம்மால இப்ப அதான் வாங்கியிருக்காரு. வாங்கினத வேற இங்க டீடைல்ஸ் அனுப்பியிருக்காரு. எல்லா டீடைல்ஸ் அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. ஆமா, எப்படின்னா ஆர்டர் டிஸ்பேச் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே. Oppo ஸ்டோர்ல நீங்க வாங்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹோம் பேங்க் டிஸ்கவுண்ட் 16,187, ப்ரீபெய்ட் எல்லாம் போட்டு 47,511 ரூபீஸ் வாங்கியிருக்காரு. ஆமா, ஸோ நல்ல ஒரு டீலு. ஒரு 16K கிட்ட சேவ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டியும் சேவிங்ஸ் போயிருக்குல்ல. இப்போ ஷிப்பிங் ஃப்ரீ எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளை ஆகி 47,000 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. சரி, இது இப்ப எப்படிங்கிறது வாழ்ந்திருக்காரு, வாழ்றாப்புல. இப்ப அது எப்படின்றது இப்ப பாக்கலாங்க. ட்விட்டர்ல அனிர் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இட் சீம்ஸ் மெனி பீப்புள் ஆர் நவ் பையிங் Oppo Find X8 which is available for 47 to 50K with offers in Oppo store. I already bought through and show all the offers. மனச மொத்த டீடைல்ஸும் கொடுத்திருக்காரு, எப்படி எல்லாமே. Find X8 cost 70K, 70,000 ரூபாங்க. 9% டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ்ல. இந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம முஸ்டாக் ப்ரோவும் சொல்லிருக்காரு 10 ரூபாய்க்கு ஆக்சுவலா நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கலாமா Oppo ஸ்டோர்ல. அது எப்பயுமே அவைலபிள் இல்ல. இப்போ மட்டும் தான். அது எப்பயுமே வராதண்டா, அப்பப்போ கொஞ்சம் செக் வரும்போது அதை நீங்க உசாரா பார்க்கணும். பார்த்து வாங்கிட்டீங்கன்னா 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 50,000 பாயிண்ட். அவர் ஒரு 200 ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் வாங்கினாரு. ஓகே, வாங்கினதுக்கே அவருக்கு வந்து இந்த 6,300 ரூபாய் மைனஸ் பண்றதுக்கு ஏத்த அளவுக்கு கிடைச்சிருச்சு. 200 Oppo காயின்ஸ், 2000 Oppo காயின்ஸ். ஸோ அது இங்கே போட்டிருக்காரு இவர். 9% டிஸ்கவுண்ட் காயின்ஸ் வழியா, 10% டிஸ்கவுண்ட் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ்ல. ஓகே, பேங்க் கார்டு டிஸ்கவுண்ட் 7,000 ரூபாய். இதுக்கப்புறமும் டிஸ்கவுண்ட் இருக்கு. அது எப்படின்னா, இந்த 24 month நோ காஸ்ட் இஎம்ஐ வாங்குறவங்களுக்கு தனியா டிஸ்கவுண்ட் போல. ஹவு டு அப்ளை Oppo காயின்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து போட்டிருக்காரு பாருங்க. அந்த மேஜிக் பாக்ஸ் வாங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு 50,000 காயின் இருக்கும். 50,000 காயின் இஸ் ஈக்குவல் டு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பன். அது 10 மேஜிக் இதுக்கு. அவர் வந்து ப்ரோ வாங்கினது வந்து 200 ரூபாய்க்கு வாங்குனாரு. அப்ப என்ன அர்த்தம், 20 பாக்ஸ் வாங்கியிருக்காரு. 20 பாக்ஸ் வாங்கி அவருக்கு என்ன இருக்குன்னா 2,000 இது கிடைச்சிருச்சு ஒர்த்து. அந்த 2,000 இஸ் ஈக்குவல் டு 256 வாங்கினா 6,300. இதுவே 512GB மாடல்ல அதை அப்ளை பண்ணா 7,300. சரியா, எப்படி இல்ல என்னெல்லாம் பாத்துருக்காரு பாரு. அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா 50,000 ரூபாய்க்கு இது ஏன் ஒர்த் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிருக்காரு. பிளாட் டிஸ்பிளே நமக்கு தெரியாததா, எடுத்து வைங்க. அதான் PWM டிம்மிங், நல்ல பில்ட் குவாலிட்டி, நல்ல டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமராங்க மெயின். ஆமா, கேமரா சீரியஸா நல்லா இருக்கும், போட்டோகிராஃபிக் நல்லா இருக்கும், வீடியோ கூட ஓகே. 70K பட்ஜெட் கேமராக்கு அது காம்படிட்டர்ஸ் இருக்கலாம். பட் அது 50Kக்கு வந்தா 45 to 50Kக்கு வந்தா அதுதானே கெத்தா இருக்கும். அப்படி பார்க்கணும். நான் இந்த இவர் போட்டிருக்கிற இந்த ட்விட்டர் இந்த லிங்கையும் நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்கேம் கிடையாது. ஸ்கேம் இல்ல, அத நம்மால தான் வாங்கிட்டாப்லயே. நம்மளும் வாங்கிட்டாரு, ஜாலியா இருக்காரு. இவரு வாங்கியிருக்கிறது பாரு 47,143. மொத்தம் வந்து ஹைலைட் என்னன்னா 47,500 ரூபாயா இருந்தாலும் கூட 70,000 ரூபாய் போன் உங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது சாதாரண விஷயம் கிடையாது. இது தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட வந்து CE3 இருக்கு ப்ரோ,
நான் அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டேன்னா அதை 12,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்போ நான் அதை வந்து இதில் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தேன்னா எனக்கு என்ன இருக்குன்னா 35,000க்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது மொத்தம் இதுதான் ஃபேக்ட். யாராவது ஃபைண்ட் எக்ஸைட் வாங்குறதா இருந்தீங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபைண்ட் எக்ஸைட் வந்து எந்த ஆஸ்பெக்டில் நல்ல ஃபோன் அப்படின்னா, இப்போ நம்ம நரேஷ் மாதிரியான ஆளுங்கன்னு வைங்களேன், இவன் ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா எடுப்பான், அப்புறம் கேம்ஸ் ஆடுவான். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து 9400 நல்ல ஒரு டிவைஸ் தான். அதை தாண்டி என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபோனில் ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படிங்கிறனால அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். சரியா? வேற என்னன்னா ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் எந்த பிரச்சனையும் நான் எங்கேயுமே பார்க்கல. பேட்டரி லைஃபும் நல்லா இருந்ததுங்க. ஸோ சொல்ல போனால் வந்து எனக்கு எக்ஸைட் ப்ரோ தேவையில்லை, எனக்கு வந்து எக்ஸைட்டே போதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நல்ல டிவைஸ் ஃபார் திஸ் ப்ரைஸ். உங்ககிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மெயினாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ டீல்ஸில் யாராவது 50,000 வச்சுட்டு ஏதாவது ஃபோன் வாங்கலாம்னு பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மெத்தட். அப்படியே மொத்தமாக லபக்குன்னு தூக்கிடலாம்.